குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருப்பார் பொருளாதார நிபுணரும் அரசியல் விமர்சகருமான திரு சுப்ரா அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் கார்த்திக். திமுகவோட கடைசி முழு பட்ஜெட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தது இன்ட்ரீம் பட்ஜெட்ல அவங்களால தாக்கம் போட முடியும் தேர்தல் வரனால. சோ ஒரு பொருளாதார நிபுணரா இந்த பட்ஜெட்டை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு பொருளாதார நிபுணரா அந்த பட்ஜெட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயும் அரசியல், நாங்கள் அவியல் பண்ண மாட்டோம், எப்போவுமே அரசியல் தான் பண்ணுவோம் அப்படின்றதுல ரொம்ப குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் ஐயா உறுதி பூண்டிருக்கிறான்னு பார்க்குறேன் நான். ஏன்னா அந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பொருளாதார ஆய்வறிக்கை கொடுத்தாங்க. பொருளாதார ஆய்வறிக்கை மற்ற மாநிலங்கள்லாம் பண்ணுறாங்க, அதை ஃபாலோ பண்ணி கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன். அதில் உடனே ஒரு அரசியல் அதில் இது நாள் வரைக்கும் நம்ம அந்த ரூபாய்க்கு ஒரு சிம்பிள் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இந்த டாலருக்கு இணையாக பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வடிவமைத்து 2010 இன்டர்நேஷ்னல் லெவலில் கரன்சி ருப்பி கரன்சி எப்படி டினோட் பண்ணணும்னு சொல்லிட்டு 6 மாதிரி போட்டு ஒரு தேவநாகரி மொழியில் இது பண்ணியிருந்தாங்க. அது இவர்கள் தலைமையில் தான் இது பண்ணாங்க. இவரோட அமைச்சரோட பையன் தான் அதை டிசைனே பண்ணினாங்க இல்லைங்களா. அதை இப்போ அதை எடுத்துன்னு ஒரு உருட்டுறாங்க. இப்போ ஏன் அப்படின்னா, பட்ஜெட்டில் இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு வருமானங்கள் விரயமாகி கொண்டிருக்கின்றன, செலவுகள் கையை மீறி போய் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது கடன் வாங்குறதுக்கும் இவங்களால முடியல, கழுத்து வரைக்கும் வந்தது கடன். ஸோ என்ன பண்ண முடியும்? ஸோ இதை மடைமாற்றம் செய்வதற்காக ஒரு நாளுக்கு முன்னாடியே ரூம் போட்டு யோசிச்சா மாதிரி இந்த தேவநாகரி ரூபாய் வடிவத்தை ரூன்னு போடுவோம் அப்படின்ட்டாங்க. இந்த ரூன்றதே நிறைய தமிழ் ஆர்வலர்கள் சரியான இது கிடையாது, ரூன்ற வார்த்தை தமிழ்ல கிடையாது, ரூன்னு சொல்லணும்னா உருன்னு போடணுன்றாங்க, உருபாய்ன்னு சொல்லுவான்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு கூட அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு. ஸோ இது தாண்டி என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த இதுவும் சமஸ்கிருதம் தான் வந்திருக்கு ரூபாயில் அப்படிங்கிறது சில பேர் சொல்றாங்க ஆதாரத்தோட. அதாவது இந்த மாதிரியான ஒரு டிராப் வைக்கிறதுல பலே கில்லாடிகள் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் தலைவரும். இதுல போயிட்டு ஊடகங்களும் போயிட்டு இந்த புதகுழியில சிக்கினாங்க, எதிர்கட்சி தலைவரும் சிக்கினாங்க. தேவையில்லாத விவகாரத்துல போனதுனால என்ன ஆச்சுன்னா, பட்ஜெட்ல இப்ப எத்தனை தலைவர்கள் பட்ஜெட்ல உள்ள நிறை குறைகளை சுட்டி காட்டியிருக்கிறாங்க? யாருமே சுட்டி காட்டல. இப்ப எல்லாமே இதுக்கு பின்னாடி போயிட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல நேஷனல் லெவல்ல உள்ள மீடியாக்களே தமிழகம் இப்படி போயிடுச்சுன்னு போயிட்டாங்க. அவங்க நான் என்ன சொல்றேன்னா, அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதுல உள்ள கேப்ஸ் என்ன, அந்த கேப்பை நம்ம எப்படி எதிர்கட்சியாக ஆரோக்கியமாக மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும், இன்க்ளூடிங் ஊடகங்கள். அது யாராவது பண்ணாங்களா? பொருளாதார ஆய்வறிக்கையில நம்ம இதுல சொல்லியிருக்கிறோம். எல்லாத்தையும் நீங்க தமிழ் படுத்திட்டு வரீங்க இல்லையா, எனக்கு $1 trillion தமிழ் படுத்துறீங்களே. $1 trillion நம்ம சாதாரண பாமரனுக்கு தெரியாது, அவர்களுக்கு விளங்குற மாதிரி நீங்க இப்ப போடுற அந்த ரூலையே ரூ 87 லட்சம் கோடிகள்னு போட்டுடுங்களா. இனிமே எதுக்கு $1 trillion எக்கானமின்னு போன இனிமே இல்லைங்களா. இப்போ ரூ 87 லட்சம் கோடிகள் அப்படின்னா நான் உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும், எனக்கும் ஞாபகம் இருக்கும், இந்த பார்க்குற வீடியோவை பார்க்குற மக்களுக்கும் ஞாபகம் இருக்கும், நேயர்களுக்கும் ஞாபகம் இருக்கும். ஸோ நம்ம அதை மாதிரி எடுத்துட்டு போயிடுவோம். நம்ம ரூ 87 லட்சம் கோடிகள் வச்சுப்போம். ஸோ ரூ 87 லட்சம் கோடிகள் அப்படின்னா நம்ம இந்த நேற்று சமர்ப்பித்த பட்ஜெட்ல தமிழகம் இந்த 25-26க்கு எவ்வளவு ஜிடிபி, நம்ம தமிழக ஜிஎஸ்டிபி எவ்வளவு வரும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 35,67,000 கோடிகள். பட்ஜெட் எஸ்டிமேட்ல 35,67,000 கோடிகள். 41 லட்சம் அதுக்கு அடுத்த வருஷம் 26-27 போயிருக்காங்க. ஆனா 25-26ல 35,67,000 கோடிகள். ஸோ 87க்கும் 35க்கும் 42 லட்சம் கோடிகள், 52 லட்சம் கோடிகள் வித்தியாசம். 52 லட்சம் கோடிகள் வித்தியாசம். அப்போ 26னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 2030ல நம்ம $1 trillion எக்கானமியாக, அல்லனா ரூ 87 லட்சம் கோடிகளாக நம்ம உயர்ந்து விடுவோம் சொல்றாங்க இல்லையா. இது 52 லட்சம் கேப்பை இந்த 4 வருடங்கள் நம்ம அடைய வேண்டும். 35 லட்சம் இன்னைக்கு இருக்கிறோம், நம்ம 52 லட்சம் மேல போகணும். கிட்டத்தட்ட எவ்வளோ, ஒரு 150% உயர வேண்டும். எவ்வளவு வருஷத்துல? 4 வருஷத்துல 150%. 4 வருஷத்துலனா கிட்டத்தட்ட ஒரு 38% வளர்ச்சி வரணும். சிம்பிளா போனோம்னா, இல்ல காம்பவுண்டட் growthல போனோம்னா ஒரு 25% நம்ம வளரணும்.
இன்னைக்கு தமிழகம் வளர்ந்து வருகின்ற அந்த இது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14-15%. 14-15 எங்க இருக்குது? 25% கன்சிஸ்டன்டா 4 வருடங்கள் நீங்க வந்து வளர வேண்டும். உங்களுக்கு ஒரு ஆனா 5 வருஷத்துல நம்ம 1 ட்ரில்லியன் அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரே சொல்றாரு. 1 ட்ரில்லியன் அச்சீவ் பண்றேன்னு சொல்றாங்க. அப்போ என்னன்னா, அப்போ இந்த 87 ரூபாய் ஒரு டாலருக்கான மதிப்பு இருக்கு பார்த்தீங்க இல்லையா, அது வந்து 35 ரூபாயாக குறைந்தாலே சாத்தியம். ஏன்னா இவங்களோட தேர்தல் அறிக்கையில தான் போட்டிருக்காங்க 2031 தேர்தல் அறிக்கை. அப்போ 21 கொடுத்தாங்க இல்லையா, 31 நாங்க வந்து 35 லட்சம் கோடிகளாக உயர்ந்து விடுவோம்னு சொன்னாங்க. ஸோ 35 லட்சம் 2031, 2030 1 ட்ரில்லியன் டாலர் அப்படின்னா, ஸோ டாலருக்கு அகேன்ஸ்டான ருப்பியோட மதிப்பு 35 ரூபாயாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இங்க இருக்கிற ஆட்சி பவர்ஃபுல்லாக இந்தியாவை ஆண்டு இந்தியா வந்து குளோபலா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி டாலரை வந்து 35 ரூபாய் குறைச்சாங்கன்னா இவர்கள் சொல்லுகின்ற அந்த 1 ட்ரில்லியன் டாலரும் 35 லட்சம் கோடிகளும் சரியா இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம இங்க பண்ண முடியுமான்றது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு குளோபல் ஜியோ பாலிட்டிக்ஸ்ல குளோபலைஸ்டு பிசினஸ் இதுல பண்றது சாத்தியம் இல்லைங்க. சரிங்களா? ஸோ அதனால வந்து 35 லட்சம் கோடிகள்லேருந்து 87 போனா 52 லட்சம் கோடிகள் கேப்பு நான் சொன்ன மாதிரி. ஸோ ஒரு 160% வந்து இது இருக்கு உங்களுக்கு. அது எப்படி அச்சீவ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் மடைமாற்றுறது. ஸோ இதெல்லாம் நம்ம யாருமே பார்க்கல பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் 1 ட்ரில்லியன் டாலர்னா ரூபாயில எத்தனை மதிப்புன்னு யாருமே பேசலையே. ஸோ இதை மடைமாற்றம் செய்வதற்காக இந்த சிக்னல் ருப்பியோட சிம்பலை வந்து மாற்றி கொண்டு வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. 1. 2வது, சரி அந்த 87 லட்சம்லாம் விட்டுடுங்க, அதெல்லாம் வந்து பெரிய நம்பர் விட்டுடுங்க. நம்ம வருஷம் சொல்றோம்ல, இந்த வருஷம் நான் 20 லட்சம் ஜிஎஸ்டிபி அச்சீவ் பண்ண போறேன், 30 லட்சம் பண்ண போறேன், 40 லட்சம் பண்ண போறேன்னு சொல்றாங்கல்ல, அதையாவது அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்களா? வருடம் நீங்க 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பண்ண போறதெல்லாம் விட்டுடுங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு நம்ம எடுத்து பார்ப்போமே. 22-23 பட்ஜெட்ல நம்ம வந்து ஜிடிபி வந்து எவ்வளவு சொன்னோம்னா 24.84 லட்சம் கோடிகள் அச்சீவ் பண்ணணும்னு சொன்னோம். 22-23 இவர்கள் பதவியேற்ற வந்ததுக்கு அப்புறம், கொரோனாலாம் தாண்டினதுக்கு அப்புறம் ஃபுல் இயர் பட்ஜெட் ஃபுல்லா இந்தியன் எக்கானமியாக இருக்கட்டும், தமிழ்நாடு எக்கானமியாக இருக்கட்டும், ஆப்ரேஷனாக வந்ததுக்கு அப்புறம் 24.84 லட்சம் கோடிகள் நம்ம வந்து ஜிடிபி அச்சீவ் பண்ணோம்னாங்க. அச்சீவ் பண்ணது வந்து 23.64 லட்சம் கோடிகள். அங்க ஒரு 1.2 lakh crores 1,20,000 கோடி கோட்டை விட்டாச்சு 22-23. 23-24 28.30 லட்சம் கோடிகள் ஜிடிபின்னாங்க. ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ல வந்திருக்கிறது 27.22. ஸோ ஒரு 1.08 லட்சம் கோடிகள் 1.08 லட்சம் கோடிகள் அங்கேயும் ஜிடிபியை காணாம போக வச்சாச்சு. சரி, ரைட்டு. இப்போ வந்து 25-26க்கு ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. போன வருஷம் பட்ஜெட் தாக்கல் பண்ணும் போதே வந்து 25-26க்கு என்னவாக இருக்குன்னு சொல்லி ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. அதுல கொடுக்கும்போது 36,56,000 கோடிகள் கொடுத்தாங்க வருகின்ற நிதியாண்டுக்கு பண்ண போனட்டு. அதை திருப்பி இந்த புதுசா பட்ஜெட் போடும்போது அதுலயும் 35,67,000, அங்கேயும் ஒரு 1 லட்சம் கோடி ரூபாய் காணாம பண்ணிட்டாங்க. ஸோ வருடம் நம்ம போடுற பட்ஜெட்லயே நமக்கு 1லேருந்து 1.2 lakh crores வரைக்கும் துண்டு விழுது அப்படின்னா எப்படி நம்ம வந்து 87 லட்சம் கோடிகளை வந்து அச்சீவ் பண்ண முடியும்? இது யாராவது கேட்டிருக்காங்களா? அதுதான் மிக முக்கியமானதா இருக்கு. சரி, அதை தாண்டி வாங்க. அதை தாண்டி இப்போ வந்து மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்க இல்லையா? மகளிர் உரிமை தொகையில இப்போ வந்து 1,15 லட்சம் மகளிருக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது வந்து 13,700 கோடி ரூபாய் ஏதோ வந்து பட்ஜெட்ல ஒதுக்கீடு பண்ணாங்க போன வருஷம். இந்த வருஷம் அதை ஒரு 100 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்ணி 13,800 கோடி ரூபாய் பண்ணியிருக்காங்க. இந்த உயர்த்திய பணம் வந்து வெறும் 72,500 மகளிருக்கு மட்டுமே அதிகமாக போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்க பட்ஜெட் பேருரையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து யாரெல்லாம் விட்டு போயிட்டோம் எவ்வளவு பேர் அப்ளை பண்ணாங்கன்னு முதல்ல தெரியணும். கிட்டத்தட்ட 1,65 லட்சம் மகளிர் அப்ளை பண்ணாங்க இந்த ஸ்கீம் வந்த போது. அதுல ஒரு 50 லட்சம் மகளிருக்கு இன்னும் கொடுக்கல. யாருக்கெல்லாம் அவங்க வந்து அப்ளிகேஷன் வாங்கி கொடுக்கலையோ அவர்களை வந்து மீண்டும் பரிசீலித்து அந்த நிதியை வந்து அதிகரித்து அவர்கள் கொடுப்பதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட போறோம்ன்றாங்க. எங்க 50 லட்சம் பேர் அப்ளிகேஷன் பெண்டிங்ல இருக்குது. நீங்க பட்ஜெட் அலோகேஷன் எவ்வளவு பேருக்கு ஏற்றிருக்கிறீங்கன்னா ஒரு 72,500 பேர். இதெல்லாம் வந்து கோடிட்டு யாராவது பார்த்து இது அவங்களுக்கு புரியுற மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி, இந்த பட்ஜெட் என்பது வெறும் நாடகம்தான், இதுல நிஜமாக நடக்க போவது எதுவுமே இல்லை. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை 1 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு இருக்கோம். வருஷம் 1 லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க.
இந்த அரசாங்கம் பதவி ஏற்கும் போது கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடியில கடல்ல இருந்தாங்க. இந்த வருஷம் 26 மார்ச் 2026 முடியும் போது 9.30 லட்சம் கோடிகள், கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் கோடிகள், 4,80,000 கோடிகள் கடன் வாங்க போறோம் அடிஷ்னலா. இது வாங்கினதுனால நமக்கு வந்து எவ்வளோ கட்டமைப்புகள் உருவாகி இருக்கு, அந்த கட்டமைப்புகளை நம்ம பணம் செலவழிச்சது வந்து எப்படி ரிட்டர்னாக நமக்கு மாறி மக்களோட இதுல இப்போ இது வரி பணத்துல வந்து குறைக்கப்பட்டு இருக்கிறது இதன் மூலமாக அப்படின்றது வந்து சொல்லணும். இந்த மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் நீங்க சொல்ற மாதிரி இப்ப 9 லட்சம் கிட்டத்தட்ட 10 லட்சம் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தீங்க. இவங்க ஆட்சி முடியறப்ப 10 லட்சம் வந்துன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாவே நம்ம இதுல நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கப்ப ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்றதுல ஏதாவது இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்களா? ஐயோ, நீங்க கரெக்டான கேள்வி கேட்டீங்க. ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்றதா, அதாவது மத்திய அரசாங்கம் வஞ்சித்ததுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. இப்போ வந்து நம்ம 25-26க்குல ரெவென்யூ என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்கன்றத பார்க்கலாம். ஸ்டேட் ஓன்டு டாக்ஸ் ரெவென்யூ, அதாவது இந்த மாநிலம் சம்பாதிக்கின்ற வரி வருமானம் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 2026க்கு அடுத்த வருஷத்துக்கு 2,26,000 கோடின்னு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் பட்ஜெட்ல போடும்போது 2,20,000 கோடிகள் தான் போட்டிருக்கிறாங்க. 6,000 கோடி நம்ம சம்பாதிக்கிற வரி வருமானத்திலேயே இழப்பு ஏற்பட்டிருக்கிறது இவங்களோட ப்ரொஜெக்ஷன்ல. நான் டாக்ஸ் ரெவென்யூன்னு சொல்றாங்க, அதர் இன்கம், அதாவது இப்போ பிஎஸ்யூலேருந்து வருகின்ற இன்கம், இல்லை பார்க்கிங் வாடகை கொடுக்குறாங்களா, அது மாதிரியான வாடகை வருமானம்லாம் 32,000 கோடின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் பட்ஜெட் போடும்போது 28,000 கோடியாக மாற்றிட்டாங்க. 10,000 கோடி இங்கே 4,000 கோடி, மேலே ஒரு 6,000 கோடி, 10,000 கோடி தமிழக அரசாங்கமே ஈட்டுகின்ற வருமானத்தில் எங்களால் 10,000 கோடி ஈட்ட முடியாதுன்னு கணக்கு எழுதிட்டாங்க பிஏ. அது நீங்கள் ஆக்சுவலாக வரும்போது இன்னும் ஒரு 10,000 கோடி குறையும். சரிங்களா? வருமானம் நீங்கள் எவ்வளோ நஷ்டமாயிட்டுக்குன்னு பாருங்க. இவங்க இன்னொன்று சொல்லுவாங்க, எங்களை வஞ்சித்து விட்டது மத்திய அரசாங்கம் அப்படின்வாங்க. வஞ்சித்து விட்டது அப்படின்னா பணம் குறையுதுன்னு தானே அர்த்தம். ஆனால் 49,775 கோடி ரூபாய் இந்த நிதியாண்டுக்கு போட்டாங்க, 24-25 நிதியாண்டுக்கு. இப்போ வரப்போகிற வருமானம் எவ்வளோ தெரியுமா? 52,491 கோடி ரூபாய், 3,000 கோடி ரூபாய் அதிகமாக வருகிறது. வஞ்சித்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபார்முலா மாற்றிடலாம்ல, கால்குலேஷன் மாற்றிடலாம்ல. அடுத்த வருஷம் 57,964 ப்ரொஜெக்ஷன் போட்டாங்க. அந்த ப்ரொஜெக்ஷன்லேருந்து ஒரு 50 கோடி ரூபாய் ஜாஸ்தியாக தான் பணம் வருது நமக்கு, 58,021 கோடி ரூபாய். ஸோ வருமானம் நம்ம அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் ஈட்டுகின்ற வருமானத்தில் 10,000 கோடி ரூபாய் பணம் குறையுது. அதே சமயத்தில் மத்திய அரசாங்கத்திலேருந்து வருகின்ற வருமானம் 3,000 கோடி இந்த வருஷத்துல உயர்கிறது, அடுத்த வருஷம் ஒரு 50 கோடி ரூபாய் உயருது. அது இன்னும் ஆக்சுவலா போகும்போது இந்த வருஷம் எப்படி 3,000 கோடி உயர்ந்ததோ அதே மாதிரி அடுத்த வருஷம் இன்னும் 2,000 கோடி உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுகின்ற பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து கோட்டை விட்டுன்னு இருக்கிறோம். கோட்டை விட்டதுக்கு வந்து மேலே உள்ளவன் தான் காரணம்னு சொல்லிட்டு மடைமாற்றம் செய்து விட்டு எவ்வளவு நாள் இந்த அரசாங்கத்தை நீங்க ஓட்ட முடியும் தெரியல. இன்னொன்னு மிக முக்கியமான சொல்லுங்க, இந்த ஜாக்டோ ஜியோ பெரும் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அரசு ஊழியர்கள். அது வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னாங்க. உடனே அவங்கள கூட்டி வச்சு அந்த அதிகாரிகள்லாம் பேசி மந்திரிகள்லாம் பேசி ஒரு 9 மாசத்துக்கு வந்து தள்ளி வச்சிருக்கிறாங்க. நாங்கள் ஒரு குழு அமைச்சிருக்கிறோம், 9 மாசத்துக்கு அப்புறமா வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க நமக்கு, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது 9 மாசம்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து டிசம்பர் மாதம் கிட்ட ஆகிடும். அப்புறம் ஒரு 3 மாதம் தள்ளி வச்சாங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷனே வந்துடும், கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும், அது அப்படியே தள்ளிட்டு போயிடலாம். சரிங்களா? இது வந்து அவங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ இது வந்து நடைபெறாத சாத்தியத்துக்கு இல்லாத ஒரு இதை தான் இவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் ஒத்துண்டாங்க. இப்போ பட்ஜெட்டில் இந்த ஜாக்டோ ஜியோ அரசாங்க ஊழியர்களுக்கு வந்து அவங்க விடுப்பு எடுப்பாங்க, லீவு, அதாவது அவங்களுக்கு வந்து மாதம் ஒரு 3 நாள் 4 நாள் லீவ் இருக்கு வச்சுக்கோங்களேன். அதை வந்து சில பேர் வந்து அரசாங்கத்திற்காக வேலை செய்து அந்த விடுப்பை எடுக்காம, லீவை வந்து எடுக்காம சேர்த்து வச்சு வருவாங்க. அது கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு 15 நாளுக்கு வந்து அது மாதிரி சேர்த்து 30 நாள் சேர்த்து வைக்கிறாங்கன்னா ஒரு 15 நாள் வந்து அவங்களுக்கு வந்து என்கேஷ்மெண்ட் கொடுப்பாங்க, அதை வந்து பணமாக மாற்றி கொடுப்பாங்க. அது வந்து அந்த திட்டத்தை வந்து இப்போ திருப்பி வந்து நாங்கள் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா உடனே பண்ணணும்ல, அதை ஏப்ரல் 26 தள்ளி வச்சுட்டாங்க. இன்னைக்கு பட்ஜெட்டில் சொல்கிறோம் ஏப்ரல் 26 முதல் உங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் அப்படின்றது. ஸோ ஏப்ரல் 26 நீங்கள் ஆட்சியில் இருக்க மாட்டீங்கன்னு தெரியுது அவங்களுக்கு, மேல் எலெக்ஷன் வரும்.
அதனால அடுத்து வரப்போகின்ற அரசாங்கம் மேல இருக்கிறவங்க பாத்துக்கிற மாதிரி அடுத்தவங்க பார்த்துமான்னு சொல்லிட்டு இந்த கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு இதுக்கு என்ன வருமானத்தை வந்து ஈட்டப் போகிறாங்கன்னு தெரியல. இது அவர்களுக்கு தேவையான அந்த உரிமை தான் இது, மாற்று கருத்தில்லை. அதையும் இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்றது தான் கேள்வி. ஸோ இப்படியே வந்து இங்க இருக்கிற பணத்தை இங்க மாத்தி, இங்க இருக்கிற பணத்தை அங்க மாத்தி இப்படி சுத்தினே இருக்கிறாங்களே தவிர உண்மையாக நம்ம கஜானாவுக்கு வந்து வருமானம் வந்து இருக்கிறதா, மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. 9.30 லட்சம் கோடி கடன்ல வந்து 26 வந்து தமிழகம் வந்து கடன் நிலையில் தள்ளப்படும். 4.5 லட்சம் ஆரம்பிச்சவங்க 9.5 லட்சத்துக்கு போய் கொண்டு விட போறாங்க. 5 லட்சம் வருடம் 1 லட்சம் கோடி. இதுதான் இந்த திமுக அரசாங்கத்தின் சாதனையாக நாங்க பார்க்கிறோம். என்னென்ன பிடிஆர் அவர்கள் வந்து அமைச்சரா இருக்கிறப்ப அந்த லீக்கேஜ் பத்தி நிறைய சொன்னார். இப்ப நம்ம பார்த்திருப்போம், தலைமை அலுவலகம் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலேயே ரைடு நடக்குது, அதுல அவ்வளவு லீக்கேஜ் இருக்கு, கிட்டத்தட்ட 50% அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் இதே பதிவுத்துறையிலையும் நிறைய லீக்கேஜ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதெல்லாம் இப்ப குறைக்கப்பட்டிருக்கா? அதுக்கான நடவடிக்கைகள் இந்த அரசு ஏதாவது எடுக்குதா? அந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்களா? ஒண்ணுமே சொல்லலைங்க. அது மாதிரி சொல்லியிருந்தா உங்களுக்கு வருமானம் உயர்ந்திருக்கணும் இல்லையா? ஏன்னா இப்போ அவர் வந்து நேற்று செந்தில் பாலாஜி கூட அந்த பட்ஜெட் கூட்டத்துக்கு அப்புறமா வந்து வெளியில சொல்றாரு, நாங்க பண்ணதெல்லாம் கரெக்டு தான், ஒன்றும் பெரிதாக ஒன்றும் நடக்கல, எங்களுக்கு முன்னாடியே தெரியும். இதெல்லாம் எஃப்ஐஆர் வந்து எங்க நிறுவனத்துல வந்து யாராவது தப்பு பண்ணிருக்காங்க, அதுக்காக எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க, அது வந்து நாங்க சட்டப்படி சந்திப்போம் தான் சொல்றாரே தவிர அந்த தவறு நடந்தது உண்மை, இதனால எனக்கு இவ்வளவு கோடி ரூபாய் நஷ்டம் இருக்குது அப்படின்லாம் வந்து ஒண்ணுமே சொல்லலையே அவர். இது நாங்கள் சட்ட ரீதியாக சந்திப்போம் போறாங்களே தவிர பட் இதன் மூலமாக இனிமே வந்து நடக்காம இருப்பதற்கு நாங்கள் இந்த பாதுகாப்பு இதை வந்து எடுத்திருக்கிறோம், கண்ட்ரோல் மெஷர்ஸ் எடுத்திருக்கிறோம்னு யாருமே சொல்ல மாட்டுறாங்களே. இது வரைக்கும் நடந்தது ஓகேங்க, இனிமே அந்த அட்லீஸ்ட் சரியா தவறான்றது வந்து அப்புறமா கோர்ட் முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆனா அதுல தவறுன்னு சுட்டி காட்டினது உண்மையிலேயே கள நிலவரத்துல தவறாக இருந்தது என்றால் நீங்க போய் பார்க்கலாம், கியூஆர் கோடு இல்லாம எத்தனை பாட்டில் மது பாட்டில் விற்பனை செய்திருக்கிறாங்க. அந்த கியூஆர் கோடை உடனே கொண்டு வர வேண்டியது தானே. டபுள் பில்லிங் வந்து ஆகுதுன்றாங்க. அதாவது டபுள் பில்லிங் அப்படின்னா ஒரு பாட்டிலுக்கு கணக்கில் காட்டப்படுகின்ற பில் ஒன்று, கணக்கில் காட்டப்படாத பில் ஒன்று, அது மாதிரி நடந்துட்டு இருக்குன்றாங்க. அது உடனடியே நடவடிக்கை எடுக்கலாமே. நீங்க 40 அது நிறைய வலைதளங்கள் என்ன சொல்ல 1 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் கூட இங்க ஊழல் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்றாங்க. 40,000 கோடி வருடத்திற்குன்றாங்க. உங்களோட ரெவென்யூ டெபிசிட், அதாவது வருவாய் பற்றாக்குறை 40,000 கோடி ரூபாய். நேரடியாக அதுலேருந்து பணத்தை எடுத்து நீங்க இதில் உள்ள போட்டீங்கன்னா, கல்லால போட்டீங்கன்னா உங்க ரெவென்யூ டெபிசிட் குறைஞ்சி இந்தியாவிலே சர்ப்ளஸ் மாநிலமா மாறி தமிழகம் மாறிவிடும் இல்லையா? ஏன் அந்த மாதிரியான இதுல நம்ம சிந்திக்க மாட்டேங்கிறோம் தெரியல எனக்கு. இப்ப நீங்க சொல்ற மாதிரியே எந்த அளவுக்கு மோசமான நிதிநிலை தமிழகத்துல வந்து தாக்கிட்டு இருக்கு. ஏன்னா இதே புள்ளிவச்ச கூட்டணி எல்லா மாநிலத்திலும் இதே மாதிரிதான் இருக்கு. அது முக்கியமான காரணம் அவங்க வாக்குறுதிகளும் நம்ம சொல்லலாம். சோ எந்த அளவுக்கு, ஏன்னா 9 லட்சம் 10 லட்சத்தை நெருங்க போறோம் கடன்ல, எந்த மாதிரியான மோசமான நிலைமையில இப்ப நிதிநிலையில தமிழகம் இருக்கு? அதாவது இப்போ இந்த தமிழ் நிதிநிலையை நீங்க சீரமைக்கணும் அப்படின்னாலே ஒண்ணுமே எங்கேயுமே போக வேண்டாம். நீங்க வந்து நீங்க சமர்ப்பித்த வெள்ளை அறிக்கையை பார்த்தாலே போதும். ஆகஸ்ட் 2021 வெள்ளை அறிக்கை சமர்ப்பித்தீங்க இல்லையா? அதுல வந்து இந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இவ்வளவு ரெவென்யூ லீக்கேஜ் இருக்கு, இவ்வளவு செலவினங்கள் அதிகமாக செலவிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி ஒரு இதை கொடுத்தீங்க, ரிப்போர்ட்டை கொடுத்தீங்க. அந்த ரிப்போர்ட்டை வந்து எடுத்து ஆராய்ந்து அதெல்லாத்தையும் நீங்க சரி பண்ணினீங்கனாலே 1 லட்சம் கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து கஜானாக்கு வந்துடும். அதையே இந்த அரசாங்கம் இந்த 4 வருடங்களை செய்ய தவறியது. இன்னும் 1 வருடம் இருக்கு. அந்த 1 வருடத்துக்குள்ளாது என்னென்ன லீக்கேஜ் நீங்க கண்டுபிடிச்ச லீக்கேஜ் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனே சொன்னார். அதனால்தான் அவர் வந்து பதவி மாற்றம் செய்யப்பட்டார். எனக்கு வந்து கண்ட்ரோலே இல்லைங்க, எவ்வளோ பில்லிங் போடுறாங்க, எவ்வளோ உள்ள வருது தெரிய மாட்டேங்குது அப்படின்றார் அவர். அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு அவர் தான் இன்சார்ஜ். ஒரு நிறுவனத்துல கிட்டத்தட்ட இந்த ஈடிக்கு மாட்டி விட்டது அப்படிங்கிறது பிடிஆர் அவர்கள் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் கண்டிப்பா. அதாவது நீங்க வந்து ஓப்பனா அதாவது அதான் சொல்ல வரேன், ஒரு நிறுவனத்துல ஐடி டிபார்ட்மெண்ட் ஒருத்தங்க இருப்பாங்க, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க வச்சுக்கோங்களேன். இந்த ஆப்ரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் யாரெல்லாம் இந்த ப்ரொடக்ஷன் போடுறாங்களோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஐடி தேவைகள், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மூலமாக கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராமிங் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும்னா அவங்க பண்ண முடியாது. ஆப்ரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் பண்ண முடியாது, ஐடியில் உள்ளவங்க தான் வந்து பண்ணணும். இப்போ அது வந்து ஒரு பெரிய அவர் நிறைய மேல்நாட்டு நிறுவனங்கள் வேலை பார்த்துருக்கிறாரு, அவருக்கு தெரியும். அப்போ ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்சார்ஜ் ஆன இவர்
ஏன் வந்து டாஸ்மாக் நிறுவனத்துக்குள்ள போயிட்டு அங்க உள்ள இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியல? உங்களை அங்க வர விடாம தடுத்தது யார்? நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க தமிழகத்துல உள்ள இதுல எல்லாம் வந்து நிறைய லீக்கேஜஸ் இருக்கு, கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும், பாதிக்கு பாதி வந்து கணக்குல காட்ட மாட்டாங்கன்னு சொன்னீங்க. அப்படி சொன்னீங்க அப்படின்னா அந்த சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கின்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு தலைவராக இருக்கிற நீங்க ஏன் மற்ற டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு சரி செய்ய முடியல? முதலமைச்சர்கிட்ட சொல்லலாம்ல, ஐயா இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து எனக்கு கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி தெரியல, இதனால பணம் விரயமாகுது, நம்ம போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணினா கண்டிப்பாக நமக்கு வந்து வருமானம் வந்து உயரும் சொல்லலாம் இல்லையா? சொன்னீங்களா? சொன்னதுக்கு அப்புறம் முதலமைச்சர் அதை கேட்டுட்டு அதை ஏன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல? இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன காரணங்கள்? இதை வந்து ஓப்பனா வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லணும். அவர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லயும் இருந்திருக்கிறாரு, மினிஸ்டரா இருந்திருக்கிறாரு, ஐடி டிபார்ட்மெண்ட்ல மினிஸ்டரா இருக்கிறாரு. ஏன் வந்து 2 டிபார்ட்மெண்ட்லையும் இணைத்து 2 பேரும் சேர்ந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து சேர்த்து ஐடில இருந்து சேர்த்து 2 பேரும் சேர்ந்து ஏன் வந்து டாஸ்மாக் நிறுவனத்துல ஒரு கம்ப்யூட்டரைசேஷன் பண்ண முடியல? டாஸ்மாகாக இருக்கட்டும், வேற எந்த பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கட்டும், தமிழகத்துல எல்லாம் கரெக்டா இருக்கா? அது ஏன் இவங்க பார்க்க தவறுகிறார்கள்? இது வந்து ஓப்பனா வந்து அவர் வெளியே பொது வழியில வந்து மக்களுக்கு வந்து ஒரு விளக்கம் அளித்தார் என்றால் உண்மையிலேயே வந்து என்னென்ன ஓட்டைகள் இருக்குன்னு மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். காணொலியில இறுதியான கேள்வியா, அப்ப இந்த பட்ஜெட்ல அந்த ருப்பியோட சிம்பிள் ரூன்னு போட்டதை தவிர என்னதான் இருக்கு? என்னதான் இருக்கு அப்படின்னா வந்து சென்னையில உள்ள கூவமாருக்கு வந்து 3 வருடங்களாக வந்து அதை தூய்மைப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு 1500 கோடி ரூபாய் 1500 கோடி ரூபாய் 1500 ரூபாய் போட்டுட்டே இருக்கிறாங்க. அது வந்து இன்னும் அடுத்த வருஷ பட்ஜெட்லயும் அதான் சொல்லுவாங்க, 1500 கோடி ரூபாய். ஸோ இந்த மாதிரி போன வருஷ பட்ஜெட், எனக்கு யாராவது ஒருத்தங்க வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மென்பொருள் தெரிந்த ஆளா இருந்தா போன வருஷ பட்ஜெட்டையும் இந்த வருஷ பட்ஜெட்டையும் கம்பேர் பண்ணி ஓகே என்னதான் புதுசா கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு தேடுங்களேன். எனக்கு கண்டே பிடிக்க முடியல. எனக்கு ராமநாதபுரத்துல ஏர்போர்ட் கொண்டு வரேன்றாங்க சார். முதல்ல பரந்தூர்ல ஏர்போர்ட்டை கொண்டு வாங்க சார். ராமநாதபுரத்துல அது வந்து தொழிற்சாலைகள் கொண்ட மாவட்டம் கிடையாது. அங்க வந்து உங்களுக்கு உங்க கட்சியோட சித்தாந்தத்திற்கு எதிராக இருக்கிறவர்கள் வழிபடுகின்ற ஸ்தலங்கள் அங்க இருக்குது. அப்ப அங்க எதுக்கு நீங்க ஏர்போர்ட்டை போடுறீங்க? அப்ப பணம் வேணும்னா மட்டும் சனாதனம் தேவை, மக்களுக்கு ஓட்டு வேணும்னா மட்டும் நீங்க வந்து இந்துத்துவ கொள்கைகளுக்கு எதிராக போறீங்க அப்படின்னா இது இரட்டை நிலைப்பாடு இல்லையா? தேவையில்லாத இடத்துல போயிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பணத்தை போடுறது. இப்போ வந்து 9 மாவட்டங்கள்ல வந்து எம்எஸ்எம்இக்கான ஒரு சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கொண்டு வர போறேன்னாங்க. அது நீங்க எப்போ கொண்டு வர போறீங்க? ஆட்சி முடிய போறது. இது நீங்க ஆரம்ப காலத்துல பண்ணிருக்கணும். ஸோ இது மாதிரி எதெல்லாம் வந்து மெட்ரோ திட்டங்களை கொண்டு வரேன்றாங்க. ஸோ மெட்ரோ திட்டங்கள் கொண்டு வரீங்கன்னா ஃபேஸ் 2 மெட்ரோ நம்மளே மாநிலமே வந்து பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் வந்து இது பண்ணிட்டு அப்புறம் மத்திய அரசாங்கத்தின் மேல் பழியை போட்டு அப்புறம் மத்திய அரசாங்கத்தின் உதவியை நாடி மத்திய அரசாங்கம் ஸ்பான்சர் பண்ணி இப்போ மெட்ரோ 2 திட்டம் வந்து நடக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ இதுல 3-4 மெட்ரோ திட்டங்கள் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அது வந்து மாநிலம் எடுத்து நடத்துகின்ற மெட்ரோ திட்டங்களா இல்ல மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து இணைந்து நடத்த போகின்ற மெட்ரோ திட்டமா? அது கிளாரிபிகேஷன் கொடுக்கணும். இல்லைன்னா திருப்பி இதை வச்சுதான் விட்டுட்டு இருப்பாங்க. நாங்க வந்து மெட்ரோ திட்டத்துக்கு பணம் கேட்டோம், மெட்ரோ திட்டத்துக்கு பணம் கேட்டோம். பட்ஜெட்ல போட்டது இவங்க. அவங்கள்ட்ட வந்து என்ன விதமான பார்ட்னர்ஷிப்ல பண்ண போறோம், எந்த விதமான வந்து ஃபண்டிங் வரப்போகுதுன்னு பேசாம நம்ம தனியா போட்டுட்டு அப்புறமா மத்திய அரசாங்கம் வஞ்சிக்குதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஸோ இந்த மாதிரி எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா பட்ஜெட்டோட அறிக்கைகளையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு ஓட்டைகள் இருக்கின்றன. அதனால இது வந்து நல்ல ஒரு தங்கம் தென்னரசு ஐயா பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தமிழ் பேசுறாரு அவரு. அந்த தமிழுக்காக வேணா இந்த பட்ஜெட்டை நீங்க கேட்கலாமே தவிர மக்களோட மனசுல வந்து ஒரு மகிழ்ச்சி வருமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக மகிழ்ச்சி வராது. நிச்சயமா அந்த இதை வந்து வெளிப்பாடு 26ல என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். நன்றி.